வணக்க மக்களே! இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு சினிமா அப்படின்றது ஒரு கனவாக இருக்குது. எத்தனையோ பேர் அதுக்குள்ள போயி நல்லபடியாக பார்த்தோம்னா, வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா, தான் நினைத்து போன ரோல்கள்ல எல்லாருமே வெற்றி அடைஞ்சிருக்காங்களா? அப்படின்னா, அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா, எத்தனையோ பேர் நடிகர்கள் ஆகணும்னு போறாங்க. ஆனா, இசையமைப்பாளராகவோ, பாடகராகவோ மாறிர்றாங்க. தனக்கு கிடைத்ததுலயாவது நம்ம நிச்சயமாக முன்னேறி ஒரு வெற்றி படிய தொடணும் அப்படின்னு எல்லோருமே கஷ்டப்பட்டு தான் உழைப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி நடிகைகள் அப்படின்னு வந்துட்டாலே, அங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான். ஏன்னா, வாய்ப்பு அப்படின்னா, அங்க ஒரு பிரச்சனை உங்களுக்கு காத்துட்ருக்கும். அத தக்க வைக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை. திருமணமோ, குழந்தைகளோ ஆகிட்டா, அதற்கப்புறம் நடிக்கவே வாய்ப்பே கிடைக்காது. இப்படியெல்லாம் இதையெல்லாம் தாண்டி கூட ஜெயித்தவர்களும் இருக்காங்க. இங்க அப்படிதான் டிவியில பின்னாடி என்னலாம் நடக்குது அப்படின்னு ரொம்பவே சித்திரவதையாக இருக்குன்னு பகிரங்கமாக தகவல வெளியிட்டிருக்காங்க ஒரு சீரியல் நடிகை. இது ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. அந்த வீடியோ வைரலாகவும் வந்துட்டுருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அந்த நடிகை யாருன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சன் தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்யப்பட்ட மெட்டி ஒலி என்ற சீரியல் மூலமாக மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சவங்க தான் நடிகை தீபா சங்கர். அந்த தொடரை திறந்து அவங்க பார்த்தோன்னா நிறைய பல தமிழ் திரைப்படங்களிலேயுமே காமெடி கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. நடிகர் கார்த்தி நடிப்பில் வெளிவந்த கடைக்குட்டி சிங்கம் என்ற திரைப்படத்தில் நல்ல வரவேற்பு இவங்களுக்கு கிடைச்சிச்சு. பிறகு விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட குக் வித் கோமாளி என்ற நிகழ்ச்சியிலும் போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க. அதன் பிறகு இவங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு கிடைச்சு நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டும் வந்துட்டுருக்காங்க. சமீபத்தில் திருவண்ணாமலையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தாங்க. அப்படி நிகழ்ச்சியில் கலந்து பேசும் பொழுது தான் ஏராளமான குழந்தைகள் டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த குழந்தைகள், அந்த தாய்மார்கள் என்ன சித்திரவதை செய்கிறாங்க அப்படின்னு குழந்தைகளினுடைய மனநிலை ரொம்பவே பாதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சித்திரவதை செய்கிறாங்க. என் குழந்தை சினிமாவில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இயற்கையிலேயே குழந்தைகளுக்கு திறமை இருந்தால் இயற்கையாகவே அவங்க நல்ல திறமையோட பெரிய ஆளாகிடுவாங்க. அதை எவ்வளவு நான் தடுத்தாலுமே நிற்க போவதே கிடையாது. ஆனால் அவர்களை இப்படி சிரமப்படுத்தாதீர்கள். குழந்தைகள் உங்கள் கையில் இருக்கும் ஒரு பொம்மை போல இல்லை. நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு ஆடுறதுக்கு அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை இப்போ நடிகை தீபா பார்த்தோன்னா வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறது 100% உண்மைதான் அப்படின்னு இப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தீபா சொன்னதை நினச்சின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.